இது இன்றைய மன்னா இன்றைய மந்தா இது இன்றைய மந்தா இன்றைய மந்தா தன்னா அன்பாழ்வின் மன்னா இயேசுவுக்கு பிரியமான அன்பு இறை உறவுகளே, நண்பர்களே, உங்களை சிறப்பாக இந்த புதிய நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். கோடி அற்புதர் என்றாலே பல்வேறு அற்புதங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் நிகழ்த்தி கொண்டிருப்பவர் தான் இந்த கோடி அற்புதர். அன்புக்குரியவர்களே, சிறப்பாக இந்த கோடி அற்புதருடைய புதுமைகள் அற்புதங்களை மக்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நானும் இந்த திருத்தலத்திலே அமலாசிரமத்திலே துணை அதிபராக இருந்து ஒவ்வொரு நாளுமே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த திருத்தலத்தை நாடி வருபவர்களுக்காக அமர்ந்து இரவு முழுவதும் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் வந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி நான் அவர்கள் மீது கை வைத்து ஜெபித்து கோடி அற்புதருடைய நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து இயேசுவினுடைய இரக்கத்தை அனுபவித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எனவே அந்த விதத்திலே சிறப்பாக இன்று நான் ஒரு பெண்மணியினுடைய சாட்சியத்தை கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புக்குரியவர்களை, ஏறக்குரிய 5 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு பெண்மணி, பெயர் மரியா. அவர்கள் தஞ்சாவூரை சார்ந்தவர்கள். அங்கிருந்து கணவன் மனைவியாக ஒரு நாள் என்னிடத்துல வந்து எங்களுக்காக குழந்தைக்காக சிறப்பாக ஜெபிங்கன்னு வந்து அதுவும் அப்படியே காது கிட்ட வந்து குசு குசுன்னு சொன்ன மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு மற்றவங்கலாம் கேட்டுடுவாங்களே அப்படிங்கன்னு. நான் அந்த கருத்தை உள்வாங்கி அவர்களுக்காக ஜெபித்தேன். தொடர்ந்து 4 வாரம் என்னிடத்துல வந்து ஜெபித்து விட்டு போனார்கள். 5வது வாரம் அவர்களுக்கு கரு உருவானது. 4 வாரம் அந்தோனியா திருத்தலத்துக்கு வந்தாங்க. நான் ஜெபித்து அனுப்பினேன். 5வது வாரம் கரு உருவானது. அந்த செவ்வாய்க்கிழமை நான் அங்கே இல்லை, வெளியூருக்கு போயிட்டேன். என்னை தேடி பார்த்துருக்குறாங்க சொல்லலான்னு, ஆனால் அவங்க பார்க்க முடியலை. அப்போ தொடர்ந்து அந்த பெண்மணி என்னை பார்க்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஏறக்குறைய ஒரு 4 மாதம் அந்த பெண்மணியை பார்க்கல. ஆனால் அந்த திருத்தலத்துக்கு வந்து தான் இருந்திருக்காங்க. கடைசியில் போன வாரம் என்னை வந்து அந்த மகள் பார்த்து, ஃபாதர் எங்கே ஃபாதர் போனீங்க? எத்தனை நாளாக நான் உங்களை தேடிக்கிட்டே இருந்தேன், ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை வரும்போது உங்களை பார்ப்பேன், நீங்கள் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து அந்த அம்மா சொல்லிட்டு, நான் ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூப்பிட்டு தனியாக உட்கார வச்சு பேசினேன். ஃபாதர், 5 வருஷமாக குழந்தையில நான் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு போனோம். 4 வாரம் வந்து நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் போனேன். நீங்கள் எனக்கு நம்பிக்கையாக சொன்னீங்க, கட்டாயமாக அந்தோனியார் கொடுப்பாரு, நம்பிக்கையோடு வாங்கன்னு சொன்னீங்க. இந்த நம்பிக்கையில் வந்து நாங்கள் தினமும் இந்த செவ்வாய்க்கிழமையில ஜெபிச்சுட்டு தான் போனோம். ஆனால் 5வது வாரத்திலே எனக்கு கன்சீவ் ஆயிடுச்சு. அந்த மருத்துவர் சொன்னாங்க, எனக்கு 2 கர்ப்பப்பை, குழந்தை நிற்கிறது கஷ்டமா, அவனுக்குலாம் குழந்தைய பிறக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் டாக்டர் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் சொன்ன அந்த வார்த்தையை வச்சு வந்தோம், ஜெபிச்சோம். இன்றைக்கி நான் கர்ப்பமாக இருக்கிறேன். இப்போ அந்த அம்மா 5வது மாதம் வந்து என்னை பார்த்தாங்க. வயிறு நல்லா பெருசாக குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த சந்தோஷத்தில் எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணீங்க, ரொம்ப நன்றி, கோடி அற்புதர் எங்களுக்கு புதுமை அந்தோனியார் வந்து பெரிய புதுமை செஞ்சிட்டார் எங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு என்கிட்ட சொன்ன அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பிரியமானவர்கள், இப்படித்தான் அந்தோனியாரை நாடி வருபவர்கள், நம்பிக்கையோடு வருபவர்கள் அந்த புதுமைகளை அற்புதங்களை அனுபவிக்கிறார்கள். அந்த மகிழ்ச்சி பார்க்க முடியுது. அந்த 5 வருடமாக குழந்தை இல்லை, தோர்ந்து போய் தான் வந்தாங்க அந்த ஃபேமிலி. ஆனால் திரும்பவும் என்னை பார்க்கணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு பல நாட்களாக காத்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு கூட போன வாரத்தில் வந்து திருப்பலி முடித்த உடனே உங்கள் கையோடு நாங்கள் ஒன்று பார்க்கணும் அப்படின்னு நான் இத்தனை நேரம் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி கணவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க முதல்ல வந்து பார்த்துட்டாங்க. கணவர் வந்து திருப்பலிக்கு வரலை, கொஞ்சம் லேட்டாக வந்து, அது வரைக்கும் வெயிட் பண்ணி திரும்ப கணவனோடு சேர்ந்து வந்து எனக்கு நன்றி சொன்னார்கள். இது என்னை பெருமைப்படுத்த அல்ல, இந்த திருத்தலத்தில் நானும் இந்த கோடி அற்புதற்காக அப்படி அந்த நம்பிக்கையை மக்களிடத்திலிருந்து பார்த்து ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். மக்களுக்காக ஜெபிக்கிறேன். மக்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், விண்ணப்பங்கள் நிறைவடைய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறேன். பெரிய அற்புதங்கள் நடப்பதை
இது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு வாரமும் இப்படி பல்வேறு மக்கள் வந்து என்னிடத்தில் ஜெபித்து விட்டு செல்கிறவர்கள், அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன், இந்த கோடி அற்புதர் உண்மையாவே செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் மீண்டுமாக ஆலயத்துக்குள் சென்று ஜெபிக்க சொல்லுகிறேன். ஜெபித்து விட்டு செல்லுகிறார்கள். அற்புதங்கள், அதிசயங்கள் அப்படி நடக்கிறது பிரியமானவர்களே. எனவே இந்த கோடி அற்புதர் மக்களுடைய உள்ளத்தை புரிந்து கொள்ளுகிறார், தேவையை புரிந்து கொள்ளுகிறார், அவர்களுக்காகவே பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நமது நம்பிக்கையையும் இந்த நாளிலே நாம் ஆழப்படுத்தி இந்த புனித கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பக்தி முயற்சியில் வாழ முயற்சி எடுப்போம். புதுமைகளையும் அற்புதங்களையும் அனுதினமும் அனுபவிப்போம். அன்புக்குரியவர்களை, சிறப்பாக இன்றைய மன்னா இந்த நிகழ்ச்சிக்குள் கடந்து செல்வோமே. சிறப்பாக இன்று நமக்கு திரு அவையானது கொடுத்திருக்கிற இன்றைய மன்னா லூகாஸ் நற்செய்தி பிரிவு 2 இறை வார்த்தைகள் 36 40 முடிய பகுதிகள். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி நாம் என்ன படிக்கிறோம் என்றால், சிறப்பாக ஒரு அண்ணா என்ற ஒரு இறைவாக்கினரை பத்தி படிக்கிறோம். யார் இந்த அண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசோர் குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. திருமணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு இருந்தார்கள். பிறகு கணவனை இழந்து கைம்பெண்ணாக மாறிவிட்டார்கள். ஒரு விதவையாகவே இருந்தார்கள். விதவையாக இருந்து ஒரு இறைவாக்கு உரைக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்திலே பக்தியோடு பணி செய்வதிலே தன்னுடைய வாழ்க்கையே செலவழித்தார்கள். வயது முதிர்ந்த வரை இவர்கள் அந்த ஆலயத்திலே பணி செய்து கொண்டு இயேசுவை பற்றி, இயேசுவின் இந்த குழந்தையை பற்றி மக்களுக்கு அவர்கள் இறைவாக்கு சொல்லி கொண்டிருந்திருக்கிறார்கள். நானும் அந்த குழந்தையை பார்ப்பேன் என்று காத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் நாம் சிமியோன் அந்த குழந்தையை பார்த்த உடனே எனது கண்கள் மீட்பை கண்டு கொண்டன, அந்த பேரொளி என்னை நோக்கி வந்தது அப்படின்னு சொன்னது போல, இந்த நற்செய்தியிலே சிறப்பாக இன்னொரு இறைவாக்கினர், அண்ணா என்ற இறைவாக்கினர், இந்த குழந்தை எனக்கு மீட்பை கொண்டு வந்தது, அந்த குழந்தையை நானும் பார்த்து விட்டேன் என்று இவருடைய இறைவாக்கும் பழித்து விட்டதை இந்த நற்செய்தி நாம் படிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், காத்திருந்து அந்த மீட்பை அனுபவித்த இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில என்ன இருந்ததுன்னா, உறுதியான ஜபம் இருந்தது. இந்த அண்ணா என்ற இந்த இறைவாக்கினர் ஆலயத்தில், எருசலேம் ஆலயத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். இரவும் பகலுமாக ஜெபிப்பார்கள், மக்களுக்காக ஜெபிப்பார்கள். அந்த ஜெபத்தின் மூலமாக தன்னை இறைவனோடு ஐக்கியப்படுத்தி கொண்டவர் தான் இந்த இறைவாக்கினர். அங்கு வருகிற மக்களுக்கு கூட அந்த நம்பிக்கை கொடுத்து தான் அந்த சகோதரி அங்கே அமர்ந்து கொண்டு இருப்பார்கள். அப்ப எல்லாருக்கும் அந்த குழந்தையை பற்றி சொல்லுவாங்க, நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அவரே மீட்பார், அந்த மீட்பை நம்மை தேடி வரப்போகிறார், நம்ம இனத்தையே மீட்டெடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை சொல்லக்கூடிய ஒரு இறைவாக்கினராக இந்த அண்ணா இருந்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த குறுகிய நற்செய்தி நமக்கு சொல்லுவது இதுதான். ஜபத்தின் மூலமாக நாம் உறுதியாக நம்பிக்கையோடு இருந்தோம் என்றால் மீட்பு நம்மை தேடி வரும். அந்த மீட்பு நமக்கு விடுதலையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நற்செய்தியின் மூலமாக இந்த அண்ணா பெற்றது பெரும் மகிழ்ச்சி, பெரிய மகிழ்ச்சி அனுபவித்தார்கள். ஏன்? அந்த மீட்பை கண்டு கொண்டார்கள். அந்த குழந்தை அங்கிருந்து மீண்டுமாக செல்லும் வரை அந்த அண்ணா அந்த குழந்தையை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் அந்த குழந்தையை பார்த்தார்கள். அப்படி அந்த நிகழ்ச்சியை உள்வாங்கி தியானித்த பொழுது அவர்களுக்குள் பெரிய மகிழ்ச்சி வந்தது. கடவுள் என்னையும் இப்படி காத்திருக்க செய்தார், அந்த குழந்தையை காண செய்தார் என்று சொல்லி இந்த அண்ணா பெரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபமும் நம்பிக்கையும் இந்த அண்ணாவை போன்று இருக்க வேண்டும். நம்ம சில நேரங்களிலே நம்முடைய ஜெபங்கள் தோய்வு அடைந்து விடுகிறது, நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. எனவே கிறிஸ்தவம் அப்படின்னு சொன்னாலே நம்பிக்கை மட்டும்தாங்க நமக்கு இருக்கணும். ஜெபிச்சு கொண்டே இருக்கணும், ஜெபிக்கும் ஜெப வீரர்களாகவே மாறணும். எனக்கு ஜெபிக்க தெரியாது இல்லைங்க, நம்ம பேசுறது தாங்க ஜெபம். கடவுள்கிட்ட நம்ம உரையாடுவது தாங்க ஜெபம். கடவுள்கிட்ட நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜெபமாக மாறுகிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளிலே சிறப்பாக நான் முழுமையாக என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து அந்த மீட்பை நானும் அனுபவிப்பேன். பிறந்திருக்கிற அந்த குழந்தை பாலன் நமக்கு மீட்பை கொடுக்க வந்தார், நம்பிக்கை கொடுக்க வந்திருக்கிறார். இவரால் எல்லாம் முடியும், இவரே இம்மானுவேல், நம்மோடு இருக்கக்கூடியவர் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்தி தொடர்ந்து வாழ இந்த நாளில் நாம் முயற்சி எடுப்போம். அன்புக்குரியவர்களே, இது சிறப்பாக இந்த செவ்வாய்க்கிழமையை கோடி அற்புதரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம். அன்பு தெய்வமே,
சிறப்பாக இன்று செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். இதோ கோடி அற்புதரை நாடி வருகிற ஒவ்வொருவரும் அற்புதங்களை, அதிசயங்களை நிறைவாக பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் இயேசுவோடு இன்னும் இறுக்கமாக, நெருக்கமாக அவர்கள் பயணிக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். இந்த கோடி அற்புதர் எப்படி தனது கரங்களிலேயே இயேசுவை, குழந்தை பாலனை தவள வைத்து அவரிடத்திலே எல்லா தேவைகளையும் அறிக்கையிட்டு பெற்றுக் கொடுக்கிறாரோ, அதை போன்று நாங்களும் இந்த கோடி அற்புதருடைய பரிந்துரையால் நாங்கள் இயேசுவை நெருக்கமாக அணுகி அவரிடத்திலிருந்து எல்லா மீட்பையும் அருளையும் பெற்றுக்கொள்ளுவோம் என்று நாங்கள் நம்புகிறோம். அன்பு தெய்வமே, இதோ சிறப்பாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குணப்படுத்துவீராக, ஆற்றலால் நிரப்புவீராக, தூய ஆவியால் ஆட்கொள்வீராக. இவர் நினைக்கிற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதிப்பீராக. அன்பு தெய்வமே, இதோ இந்த நற்செய்தியை நாங்கள் கேட்டதை போன்று அந்த அண்ணா இறைவாக்கினர் உமக்காகவே அந்த மீட்பை பெற வேண்டும், மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபித்து கொண்டிருந்ததை போன்று நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை அந்த மீட்பை அனுபவிக்க தொடர்ந்து ஜெபித்து நம்பிக்கையில் வாழ எங்களுக்கு கிருபை செய்வீராக. இவையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்கள், இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெற்று மகிழும் நாளாக இருக்க நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்காகவே சிறப்பாக என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் திருப்பலியும் கூட ஜெபிக்கிறேன். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. Thanks for watching Father Das Cap YouTube channel. Subscribe and share the video to your friends. May God bless you.